முதல் செஷன் பத்மஸ்ரீ டாக்டர் வள்ளலார்புரம் சென்னிமலை நடராஜன் சார் அவர்கள் சித்தர்கள் கூட்டம் அகாடமி முதியோர் பராமரிப்பு சான்றிதழ் படரின் முறையாக இந்த மேடைக்கு அழைப்பதில் எங்களுக்கு மிகுந்த பெருமையும் பாக்கியமும் உள்ளது. அன்புடன் மிகுந்த மரியாதையுடன் அவர்களை மேடைக்கு வரவேற்கிறேன். டாக்டர் சார், ஓவர் டு யூ சார். அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ போன வாரம் நம்ம ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்ல ஒரு 66% வந்து நம்ம குரூப்ல இருந்தாங்க. ஒரு வாரத்தில் 102க்கு மேல போயிட்டு இருக்குது. வெரி குட் ரெஸ்பான்ஸ். உங்களுக்கு அனைவருடைய வாழ்த்துக்கள். இந்த ப்ரோக்ராம் வந்து சாதாரண ஒரு சிம்பிளான ஒரு டாக்டர் மட்டும் இல்லை, ஜீரியாட்ரிஷியன்ஸ் நிறைய இருக்காங்க, சைக்காட்ரிஸ்ட் நிறைய இருக்காங்க, நர்சஸ் நிறைய இருக்காங்க, பிசியோதெரபி, சோ மெனி பீப்புள் இன்வால்வ். அது வந்து ஒரு அருமையான ப்ரோக்ராம், மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ லாஸ்ட் வீக்ல சில பேர் வராதனால அது ஒரு 5 நிமிஷம் என்ன நான் பேசுனேன் அப்படின்னு சொல்லிடுறேன். முதல்ல உங்களுக்கு பீடியாட்ரிக்ஸ் எல்லாம் தெரியும், குழந்தை மருத்துவம், குழந்தைகளுக்காகவே தனி ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி வயசானவர்களுக்காக ஒரு ஸ்பெஷாலிட்டி தான் ஜீரியாட்ரிக்ஸ், முதியோர் மருத்துவம். அது குழந்தை மருத்துவம், இது முதியோர் மருத்துவம். உங்களுக்கு எப்படின்னா இதுல வந்து என்ன டிஃபரன்ஸ்னா, நோய்கள் மாறுபட்டு காணப்படும், சிகிச்சைகள் மாறுபட்டு காணப்படும், அப்புறம் ஃபினான்சியல் ப்ராப்ளம், சோசியல் சோ மெனி ப்ராப்ளம் இருந்தாலும் இது வந்து டிஃப்ரெண்டா இருந்துருக்கு. லாஸ்ட் வீக் என்ன சொல்றேன்னா, முதல்ல உடல் நலம், மனநலம், நிதி நலம், அப்புறம் குடும்ப நலம். உடல்நலத்துன்னா நிறைய நோய்கள் வந்து வயதானதுல சைலண்டா இருக்கும், வித்தவுட் எனி சிம்டம்ஸ், நோயின் அறிகுறி இல்லாம இருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்? உங்களுக்கு 60 years ஆயிடுச்சுன்னா அட்லீஸ்ட் இயர்லி ட்வைஸ் இன் இயர் ஒரு பீரியட் ஹெல்த் செக்அப் பண்ணீங்கன்னா நிறைய சைலண்ட் டிசீஸ், பிபி சைலண்டா இருக்கும், டயபெட்டிஸ் சைலண்டா இருக்கும், ஹார்ட் அட்டாக் சைலண்டா இருக்கும், கேன்சர், நிறைய டிசீஸ் இருக்கும். அது ஒன்லி டெஸ்ட் மூலம் தான் கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது வந்து டயட்டு சொன்னேன். டயட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏஜ் ஆக பசி குறையும், ருசி குறையும், சாப்பிட்ற அளவு குறைஞ்சிடும், உடம்புல இழைக்க ஆரம்பிச்சிடும். இல்லாமல் இருந்தால் ஹை ப்ரோட்டீன் டயட் எடுத்துக்கிட்டு சால்ட் எல்லாம் குறைச்சிட்டு தண்ணி நிறைய குடிக்க அது சொன்னேன். மூணாவது வந்து எக்ஸசைஸ், உடற்பயிற்சி. முதுமைக்கேற்ற சிறந்த டானிக் வந்து உடற்பயிற்சி தான். ஒன்று வேண்டாம், காலையில் ஒரு காஃபியோ டீயோ சாப்பிட்டு ஒரு 3 to 5 kilos போயிட்டு வாங்க, இல்லை 40 minutes 1 hour பார்க்கணும். நிறைய பெனிஃபிட் இருக்கு. சுகர் குறையும், பிபி குறையும், எவ்வளவோ பெனிஃபிட் இருக்கு. இது சைடு எஃபெக்ட் கிடையாது. ஸோ பீரியாடிக் ஹெல்த் செக்அப், ரெகுலர் டயட், ரெகுலர் எக்ஸசைஸ், வேக்சினேஷன். முதியவர்களுக்கு தனி தடுப்பூசி உண்டு. எப்படி குழந்தைகளுக்கு நம்ம வேக்சினேட் போடுறோமோ அது ஒரு 50 years ஆனவங்களுக்கெல்லாம் நிமோனியான்னு ஒரு தடுப்பூசி, ஃப்ளூன்னு ஒரு தடுப்பூசி போட்டுக்கணும். அடுத்தது வந்து இதெல்லாம் மெடிக்கல் சம்பந்தப்பட்டது, உடல் நலம் சம்பந்தப்பட்டது. அடுத்து மனநலம், உங்களுக்கு எல்லாமே தெரியும், மாதிரி ரிப்பீட் பண்ண போறோம். இது தியானம், பிராணாயம், மௌனம், நிறைய இருந்துட்டு இருக்கு. இதுதான் நான் லாஸ்ட் வீக்ல சொன்ன ப்ரோக்ராம். இன்னைக்கு என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு என்ன சார், முதுகு எப்போ ஆரம்பிக்குது? இப்போ குழந்தைன்னா நம்ம தெரிஞ்சு பிறந்தோடனே ஃபர்ஸ்ட்னு சொல்லிடுறோம். when does the old age begins? இது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப என்ன சொல்றாங்க சார், நீங்க 40 வருஷமா இருந்துக்கிறீங்க, உங்களால் சொல்ல முடியாது அப்படின்னா. ஓரளவுக்கு ஒருத்தர் பார்க்குறோம், ஒரு வயசு ரொம்ப ஓல்டா தெரிஞ்சார், ரொம்ப ஓல்டு, வயசு கேட்டா 20ங்கிறாரு. இன்னொருத்தர் ரொம்ப யங்கா தெரியாரு, அவர் கேட்டா அதிகம் சொல்றாரு. ஸோ வயசை வச்சு ஒருத்தர் ஓல்டா யங்கான்னு சொல்ல முடியாது. சரி, அடுத்து என்ன பண்ணலாம்? ஒரு ஆர்கன், ஒரு உறுப்புகள், ஒரு லிவர் எடுத்து பயாப்ஸ் பண்ணி எடுத்து பார்த்தா ஒரு வயசு 40 தான், ஆனா அந்த பயாப்ஸ் வந்து 80 வயசான லிவர் மாதிரி தெரியுது. ஏன்னா இது டேமேஜ் விட்டுது, ஹெவி ஆல்கஹால். சரி, லங்ஸ் எடுத்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்கன்னா அவர் 20 years தான், கிரானிக் ஸ்மோக்கர். அவரு லங் பயாப்சி பார்த்தா 60 years. ஒரு உடல் உறுப்புகள் எடுத்தும் எங்க அவ்வளோன்னு சொல்ல முடியாது. ஸோ அவருடைய தோற்றத்தை சொல்ல முடியாது, உடல் உறுப்புகள் சொல்ல முடியாது. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா டேட் ஆஃப் பர்த் எடுத்துக்கிட்டாங்க. அதனால நம்ம நாட்டில் 55, 58 ரிட்டையர் ஆகிறதுனால 60 and above ஓல்டு ஏஜ். 60 இப்போதைக்கு 60, கொஞ்ச நாள் போனால் 65 வர வாய்ப்பு இருக்கும். ஏன் இந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் சொன்னா, அப்போ வந்து சடனா ட்ராப் அவுட் ஆகும்போது நிறைய ஃபைனான்சியல் ப்ராப்ளம் நிறைய வரும். இதோட அவருக்கு வந்து ஆக்டிவா 20 years ஒர்க் பண்ணி திடீர்னு ஒரு ட்ராப் அவுட் பண்ணோம்னா ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் நிறைய வரும், டிசீஸ் நிறைய வந்திருக்கும், சைக்காட்ரிக் மென்டல் ப்ராப்ளம் இருக்கும், ஃபினான்சியல் ப்ராப்ளம் வரும், சோசியல் ப்ராப்ளம் வரும், வீட்டில் சோ மெனி ப்ராப்ளம். அதனால என்ன பண்ணிட்டாங்க, 60 yearsக்கு
ரிட்டையர்மெண்ட் சொல்லிட்டு. ஓகே, இப்போ ஓரளவு தெரிஞ்சிட்டோம். இப்போ வந்து இந்த முதுமையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், ஏஜிங் முதுமைன்னு சொல்லி 60 and above அதை வச்சுங்க. இப்போ வந்து என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் ஏஜிங் ப்ராசஸ்ல, என்னென்னலாம் சேஞ்சஸ் வரும், இதை வந்து ரெண்டா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ், உடல் உறுப்புல ஏற்படும் மாற்றங்கள், அது ஒண்ணு. ரெண்டாவது ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ், அடுத்தது ஃபங்க்ஷன் சேஞ்சஸ், அதனுடைய செயல்திறன்கள். ஒண்ணு வந்து உடல் உறுப்புகள் ஏற்படும் மாற்றங்கள், இன்னொன்று உடல் ஏற்படக்கூடிய ஃபங்க்ஷனல் சேஞ்சஸ். உடல் உறுப்பு ஜென்ரலா நீ மேல இருந்து பாத்தீங்கன்னா தெரியும், கிரேயிங் ஹேரு, இந்த கேட்ராக்ட், இந்த ஹார்ட் ஆஃப் ஹியரிங், அப்புறம் வந்து ஒரு கையில ட்ரெமர் வர்றது, இதெல்லாம் உடம்புல ஏற்பட ஸ்ட்ரக்சர். மசில்ஸ் எல்லாம் ஃபிளாபியா இருக்கு. இது ஃபங்க்ஷனல் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்கனும் ஒவ்வொரு மாதிரி ஏற்படப்படும். இதுல வந்து இந்த புக்கு முதியோர் நலம் புக்கு, முதியோர் நலம், முதுமை பாவா இல்லை அங்க இருக்கு, அதில் இருக்கு முதுமை பாவா. எடுத்து ஃபர்ஸ்ட்ல எடுத்தோம்னா டேஸ்ட், முதுமை பாவா. முதல்ல ஆரம்பிக்கிறது டேஸ்ட், ருசி மாறும். முதுமை வாங்க, முதுமை வாங்க, அந்த புத்தம் அதான் கரெக்ட். முதல்ல மாற்றம் ஏற்படுது டேஸ்ட். நாக்குல ஒரு 30-40 இயர்ஸ் நார்மலா இருக்கு டேஸ்ட். 70 அப்புறம் போனா நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க, ஏன் உப்பு அதிகமா போட்ட, உப்பையை பொறிச்சு போட்ட, ஏன் காரம் போட்டோம், நிறைய வந்து டேஸ்ட் பட் சுவை அரும்புகள் வந்து மாறிட்டு வரும். ஆனா மோஸ்ட் பண்ணது லாஸ்டா போறது என்ன, சால்ட். சால்ட் கடைசி வரும் அப்படியே சால்ட் சென்சேஷன் இருக்கும், மற்ற எல்லாம் குறைஞ்சிடும், மாறுபட்டு வரும். சால்ட் சென்சேஷன் மட்டும் அவ்வளவு மாறுபட்டு வராது. ஒரு வாய் எடுத்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரை ஆயிரும், ட்ரைனஸ் ஆஃப் மவுத். மேபி டியூ டு ஏஜிங், ஆர் மேபி டியூ டு அவங்க நிறைய பேர் பல்லு இருக்காது, வாய் திறந்த வாயில தூங்கிட்டு இருப்பாங்க, நிறைய காரணம் இருக்குது. மெயின்லி ட்ரைனஸ், அந்த உமிழ்நீர், சலைவா கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். ஸ்டமக் எடுத்துக்கங்க, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் குறையறனால, அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி குறையறனால, அதனால மாற்றத்தினால எந்த ஏற்பாடு விளைவுகள் ஏற்படாது. ஸோ கொஞ்சம் டேஸ்ட் குறைஞ்சது, கொஞ்சம் டங்கு ட்ரை ஆனா அந்த 70 இயர்ஸ் ஓகே. இறப்பை எடுத்துட்டீங்கன்னா இறப்பையில டைஜஷன் கொஞ்சம் குறையும், ஆசிடிட்டி துறக்கும், ஆசிட்ல வந்து கேஸ்ட்ரிக் ஜூஸ் வரும், ஆசிட் செக்ரேஷன் கொஞ்சம் வந்துடும், ஆசிட் செக்ரேஷன் கொஞ்சம் குறையும் ஓல்டேஜ்ல. அது என்னங்கன்னா அயன் அப்சார்ப்ஷன், ஒரு இரும்பு சத்து அயன் டேப்லெட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அப்சார்ப்ஷன் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது ஸ்டமக், அடுத்து ஸ்மால் இன்டெஸ்டைன், சிறுகுடல். இது ரத்த ஓட்டம் 40% குறையும், சிறுகுடல் பிளட் சப்ளை 40% குறையும். அதுல உணவை குறைக்கு 30% அப்சார்ப்ஷன் குறைக்கும். 40% பிளட் சப்ளை குறைய மட்டும் இல்லை, ஃபுட் அப்சார்ப்ஷன் வந்து 20% குறையும் ஸ்மால் இன்டெஸ்டைன்ல. அதனால உணவு வந்து அந்த அப்சார்ப்ஷன் குறையும் போது உணவு அப்சார்ப்ஷன் குறையாது. ஸோ ஸ்டமக்கில் கொஞ்சம் குறையுது, ஸ்மால் இன்டெஸ்டைன்ல கொஞ்சம் உணவு அப்சார்ப்ஷன் கொஞ்சம் குறையுது. அடுத்து பெருங்குடல், ஸ்மால் இன்டெஸ்டைன், அடுத்து லார்ஜ் இன்டெஸ்டைன் போனீங்கன்னா இந்த மொட்டிலிட்டி மூவ்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லக் ஆயிடும். ஏஜ் மட்டும் காரணம் இல்லை, அவர் எக்ஸசைஸ் பண்றதுல, ஹை ஃபைபர் டயட் சாப்பிடல, தண்ணி நிறைய பேர், பல காரணம் இருந்தாலும் ஏஜ் இட்ஸெல்ஃப் ரெஸ்பான்ஸ் ஃபார் கான்ஸ்டிபேஷன் விட்டு ஸ்லக்கிஷ் மூவ்மெண்ட், சுருங்கி தன்மை ரொம்ப குறைஞ்சிடும். கல்லீரல், லிவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். லிவர் தான் இம்பார்ட்டன்ட் என்சைம் ஃபார் டைஜஷன் ஆஃப் ஃபேட்டி ஃபுட்லாம். டைஜஷன் வந்து லிவர்ல இருந்து தான் வருது. 1/3 லிவர் ஃபங்க்ஷன் குறைஞ்சிடும். ஸோ இது வந்து நார்மல் ஏஜிங்லேயே லிவர் கொஞ்சம் ஃபங்க்ஷன் குறைஞ்சிடும். அதனால ஹெவி டயட், பர்டிகுலர்லி இந்த ஃபேட்டி ஃபுட் சாப்பிடும்போது ரொம்ப அஜீரணம் ஆயிரும், கேஸ் வந்துடும், டிஸ்பெப்சியா வந்துடும். அதனால ஓல்டேஜ் ஆக இந்த ஃபேட்டி ஃபுட் கொஞ்சம் குறைப்பாங்க. இது மட்டும் இல்லாம சில வேறு காரணங்களாலையும் ஏற்படும். அது வந்து நாட் யுவர் டிசீஸ், நிறைய ட்ரக் வந்து அஃபெக்ட் ஆகும், ஆல்கஹால் அஃபெக்ட் ஆகும், பல காரணங்கள் அஃபெக்ட் ஆகும். நார்மல் ஏஜிங் ப்ராசஸ்ல லிவர் ஃபங்க்ஷன் கெட்டிங் டிட்டரேட்டட். இதனால செயல்திறன், ஃபேட்டி ஃபுட் டைஜஸ்ட் ஆகிறது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் லிவர்ல. கிட்னி எடுத்துட்டீங்கன்னா சிறுநீரகம் தெரியும், 2 கிட்னி இருக்கு. ஒரு கிட்னிலையும்
நெஃப்ரான்ஸ் சொல்லுவோம். நெஃப்ரான்ஸ் 1 மில்லியன் நெஃப்ரான் ரைட் கிட்னில, 1 மில்லியன் நெஃப்ரான்ஸ் லெஃப்ட் கிட்னில. இந்த கிட்னில இந்த நெஃப்ரான்ஸ் ஸ்மால் ஃபங்க்ஷன் யூனிட். ஒரு பெரிய ஃபேக்டரி சின்ன சின்ன யூனிட் மாதிரி இதுதான் ஸ்மால் யூனிட்ஸ். அந்த 1 lakh நெஃப்ரான்ஸ் ஈச் கிட்னில இருந்து அதுதான் அங்க பிளட் போறது, கல்ட்ரு ஆகுறது, யூரின் வச்சு வெளியே வரலாம். ஏஜ் ஆக என்னன்னா 20% நெஃப்ரான்ஸ், நீங்க ஒரு 70 years மேல எடுத்தீங்களா 20% நெஃப்ரான்ஸ் வந்து குறைஞ்சிருது. ஏஜிங்னாலே குறைஞ்சிடும். நெஃப்ரான்ஸ் வந்து நார்மலா இருக்கிறீங்க, எந்த டிசீஸ் கிடையாது, நோ பிபி, நோ சுகர், நோ ட்ரக்ஸ் இருந்தா கூட ஏஜிங்ல வந்து குறைஞ்சிடும். இப்போ டிசீஸ் வந்துச்சுன்னா நெஃப்ரான் அதிகமாக போகும். ஹை பிளட் ப்ரெஷர், டயபெட்டிஸ், பெயின் கில்லர், ஆல்கல்லாம் சாப்பிடும்போது ஈஸி டு கோ ஃபார் கிட்னி ஃபெயிலியர். ஸோ நெஃப்ரான்ஸோட எண்ணிக்கை குறைஞ்சிருது. அதனால திருநீருடைய செயல்பாடு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது. ஒரு மூளை பிரெயின் வந்து எல்லாருக்கும் ஏஜ் ஆகும்போது சம் சேஞ்சஸ் இருக்கு. அது என்ன மெயினா வருதுன்னா எடை கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும், பிளட் சர்க்குலேஷன் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். பட் இப்படி குறைஞ்சாலும் ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக மாற்றம் தேராது. ஸ்லைட் டிட்டரேஷன் தி பெயின் as well as blood circulation. அதனால மைண்ட்ல மெமரி லாஸ் வரும். பட் இது நாட் டிமென்ஷியா. டிமென்ஷியாங்கிற மறதி நோய் அது வேற. இது வந்து மறதிங்கிறது சாதாரண முதுமையில் ஏற்படும் மறதி. அப்போ ஹார்ட் பம்பிங் வந்து ரொம்ப பெரிய மாற்றம் ஒன்றும் அதிகம் கிடையாது. ஹார்ட் ஃபங்க்ஷன் மாடல்ல சேம் தான். அதனால ஒன்றும் மேஜர் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து பிளாடர். பிளாடர்ல வந்து உங்களுக்கு ப்ராஸ்டேட் ஒரு கிளாண்ட் இருக்கும். இது ஒன்லி ஃபார் மேல்ஸ். ஆண்கள் மட்டும் ப்ராஸ்டேட் என்ன ஒரு சிறுநீரக சுரப்பில் ஏற்படும் கட்டி வீக்கம். இது நார்மலாக வரும். 50 years காலம்போது மோஸ்ட் ஆண்களுக்கு வந்து வீக்கம் அதிகமாக போயிடும். பெண்களுக்கு ப்ராஸ்டேட் கிடையாது. ஆண்கள் மட்டும்தான் ப்ராஸ்டேட் இருக்குது. என்ன சிம்டம்னா நைட்டு பகல் நார்மலாக இருப்பாங்க, நைட்டு அடிக்கடி யூரின் போயிடும். நாக்டூரியா எவ்ரி 1 hour 2 hours யூரின் போயிட்டு வந்துட்டு மறுபடியும் செகண்ட் மிச்சர் போகும். போன உடனே யூரின் வராது. தேட் வெயிட் ஃபார் சம் டைம். அப்புறம் போகிறதுக்குள்ளே ட்ரிப்ளிங் ஆயிடும். நிறைய சிம்டம்ஸ் வந்து டியூ டு ஏஜிங் ப்ராசஸ், டியூ டு என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ப்ராஸ்டேட். இட் இஸ் ஒன்லி ஏஜிங் ப்ராசஸ், இட் இஸ் நாட் a disease. Sometimes that may transfer into the cancer prostate. அடுத்தது வந்து ஈஸ்ட்ரோஜன். பெண்களுக்கு வந்து பெரிய ஹார்மோன் வந்து ஈஸ்ட்ரோஜன் ஒரு ஹார்மோன் இருக்கும். அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப் டு தி மெனோபாஸ். இப்போ மெனோபாஸ் 50 முதல்ல 50, 52, 55 இறுதி மாதவிடா இருந்தது. இப்போ இறுதி மாதவிட மெனோபாஸ் 7 வந்துருது. 7 வந்தனால என்ன 42, 45 அந்த இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறைஞ்சிருது. அவங்களுக்கு என்ன ஆகுன்னா உடம்புல வீக் ஆயிரும். போன்ஸ் வந்து கால்சியம் டிபெண்ட் பண்ணி போன ரொம்ப வீக் ஆயிரும். நிறைய சேஞ்சஸ் வரும். ஆஃப்டர் ஏஜிங் அது கொஞ்சம் சில மாற்றங்கள்லாம் இருக்கு. பட் இது வந்து நார்மல் ஏஜிங் வரதான். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வரணும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு மென்டல் ஃபங்க்ஷன் குறைஞ்சிடும், கிட்னி ஃபங்க்ஷன் குறைஞ்சிடும். ஆல் டிபெண்ட் ஹவ் யூ டேக் யூர் லைஃப், தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து ஒரு சில பேர்த்துக்கு இளமையிலே முதுமையிடுறாங்க. 20, 30 years தான் இருக்கும். பட் இவளுக்கு 70 years, 80 years இருப்பாங்க. இளமையிலேயே முதுமையாவது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெனடிக் ஃபேக்டர். அப்பா அம்மா இருந்தாங்கன்னா இருப்பாரு. அவங்க 30, 40 yearsலயே ரொம்ப ஓல்டா இருந்து ஏதாவது சூப்பராக வந்து இவருக்கு வந்து அது மாதிரி வாய்ப்பு. அடுத்து வந்து பேட் ஹேபிட்ஸ், ஹெவி ஸ்மோக்கிங், ஹெவி ஆல்கஹால் ட்ரிங்கிங், ஆல் த பேட் போதைப் பொருள் இவங்களாம் பண்ணவங்களுக்கு ரொம்ப எளிதாகவே ப்ரிமெச்சூர் ஏஜிங் வந்துடும். இப்போ ஒன்று ஜெனட்டிக் ஃபேக்டர், ரெண்டாவது ஹேபிட்ஸ், குட் ஹேபிட்ஸ், தேர்டு வந்து பாவர்ட்டி, வறுமை. அது சரியான நியூட்ரிட்டிவ் ஃபுட் சாப்பிட முடியாது, அவங்க அயர்ன் சாப்பிட முடியாது, புரோட்டீன் எல்லாம் சாப்பிட முடியாது. இந்த பல காரணங்களால வந்து முதுமை வந்து எளிதாக வரது வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து இவ்வளோலாம் சொல்லிட்டீங்க சார். இப்போ முதுமை எப்போ ஆரம்பமாகுது? அட் தி ஏஜ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் 60 ஆரம்பமாகுது. அது என்ன சேஞ்சஸ் சொல்லிட்டீங்க? ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ், ஃபங்க்ஷனல் சேஞ்சஸ் சொல்லிட்டீங்க. இளமையிலேயே முதுமை எடுத்துக்கு என்ன காரணம் சொல்லிட்டீங்க. சரி, நீங்க இந்த பீரியட்ல 40 years இருக்கிறீங்க. உங்களால ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். முதுமை எப்பொழுது ஆரம்பமாகிறது? அது ரொம்ப அருமையான கொஸ்டினும் பட் ஆன்சர் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்.
ஏன்னா ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு சிம்டம்ஸ் வருது. அதனால என்ன சொல்றேன்னா, ஒரு எந்த நோயுமே இல்லை, நோ பிபி, நோ சுகர், எதுவுமே கிடையாது. அவரு கிளினிக் வராரு. சரி, எனக்கு எந்த கம்ப்ளைண்ட் இல்லை சார், ஆனா எனக்கு உடம்புலாம் வலிக்குது, எனக்கு தூக்கம் வருது இல்ல, எனக்கு கீழே விழுந்துடுறேன், இப்படியா அந்த கம்ப்ளைண்ட் மட்டும் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா என்ன காமன் சிம்டம்ஸ் டியூ டு ஓல்ட் ஏஜ், நாட் டியூ டு எனி டிசீஸ். அது மாதிரி நம்ம சொல்றான்னு பார்க்கலாம். காமன் இது வந்து ஒரு அப்சர்வேஷன் தான், இதை நீ டெஃபன் எடுத்துக்கூடாது. காமனா நான் பார்க்க என்ன சிம்டம்ஸ்னா, நிறைய சொல்றது சார் உடம்புல ஒரே வலி, மேக்ஸிமம் இந்த காமன் 4 லேட் தண்ணி வருவாங்க, எனக்கு உடம்புல வலிக்குது, வேலை பண்ணா வலி, வேலை பண்ணாம இருந்தாலும் வலிக்குது. diffuse body pain without any cause, that may be due to first symptoms of aging. அது சொல்லுவாங்க சார், கொஞ்சம் அடிபட்டா கூட ரொம்ப சிவியரா பெயின் சொல்லிட்டு கீழே கொஞ்சம் கையை விட்டு விழுனேன், லேசா அடிபட்டது, ரொம்ப வலிக்குது, 2-3 வாரம் கழிச்சு தான் நார்மலாச்சு. தட் மே பி டியூ டு ஏஜ் ப்ராசஸ். சில பேர்த்துக்கு வந்து நடக்கும்போது கொஞ்சம் தள்ளாடும், கொஞ்சம் மைல்டு அன்ஸ்டடினஸ், அது வந்து மேபி ஏர்லி சிம்டம்ஸ் ஆஃப் ஓல்டேஜா இருக்கலாம். இன்னொருத்து வந்து சில பேர்த்துக்கு ஒரு சாமான கீழே விழுந்துடுச்சு, அது என்ன பண்றாங்கன்னா தான் குனிஞ்சு எடுக்கிறதுல வேற எடுத்து கொடுத்தா சௌரியமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா. அப்புறம் தனியா போகும்போது வாக்கிங் போறாங்களே, வாக்கிங் போகுது கூட யாராவது இருந்துட்டுதான் சௌரியமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. இது மாதிரி டிஃப்யூஸ் பாடி பெயின், ஒரு அடிபட்டா பெயின் வருது, ரொம்ப டைம் ஆகுது, கீழே விழுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது, ஒரு மைல்டு டிசினஸ் வருது, யாரோ கூட இருந்தா பெட்டர் ஃபீல் பண்றாங்க. இது இல்லாம நிறைய பேருக்கு இன்சாம்னியா, ஸ்லீப், அது வந்து மேபி சிம்டம்ஸ் ஆஃப் ஓல்ட் ஏஜ் ஆர் மேபி சிம்டம்ஸ் ஆஃப் டிப்ரெஷன். அது பண்ண முடியாது. படுத்தவொடனே தூக்கம் வரல சார், 2 to 3 hours 4 hours தான் தூங்குறேன், அதுக்கு தூக்கம் வருது. நார்மலா 6 to 8 hours தூங்கணும், 4 hours தூக்கம். இன்சாம்னியா, தூக்கம் வருது கிடையாது. சில பேருக்கு மலச்சிக்கல்லாம் ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ், நல்லா இருக்கு, நல்லா சாப்பிட்டு நல்லா ஒர்க்லாம் பண்றேன், ஆனா எனக்கு மலச்சிக்கல் தான் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இப்படி பல சிம்டம்ஸ் வந்து இருக்கு. இட் மேபி ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸா இருக்கலாம், நோயும் இருக்கும். சில பேருக்கு மெமரி லாஸ் போயிடும், மத்திய கொஞ்சம் குறைஞ்சிடும். மைல்டு மெமரி லாஸ் இருக்கும். இப்போ நான் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வேக் சிம்டம்ஸ் தான். இதை வச்சுட்டு இதெல்லாம் ஓல்டேஜ் ஃபர்ஸ்ட் சிம்டம் சொல்லவே முடியாது. மேபி பாடி பெயின் சொல்றேன், தட் மேபி டியூ டு வைட்டமின் டி குறைவான இருக்கலாம். உங்களுக்கு அடிப்பட்ட புண்ணு ஆறுது குறைவா இருக்கும். இட் மேபி டியூ டு ஏர்லி சிம்டம்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ், மெமரி லாஸ், ஏர்லி சிம்டம்ஸ் ஆஃப் டிமென்ஷியா, ஆறு கீழே இம்பேலன்ஸ், கான்ஸ்டிபேஷன், மேபி டியூ டு ஏஜிங் ஆர் மேபி டு டிசீஸ். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இதுதான் ஓல்டேஜ் சிம்டம்ஸ் சொல்ல முடியாது. இது ஓல்டேஜ் வர சிம்டம்ஸாகவும் இருக்கலாம், ஆனால் இதை வந்து டிசீஸ்னாலையும் வரலாம். ஸோ முதுமையில என்ன சிம்டம்ஸ்ங்கிறது வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஏதோ ஒரு சிம்டம்ஸ் இருந்து தொடர்ந்து விடாமல் இருந்ததுன்னா உடனே டாக்டர் செக் பண்ணிக்கணும். ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி முதல்ல சைலண்ட் இஸ் வெரி வெரி காமன். உங்களுக்கு ஹை பிபி இருக்கும், சிம்டம்ஸ் ஒன்றுமே இருக்காது, இப்போ டாக்டர் செக் பண்ணி பார்த்தா 160 100 சொல்லுவாரு. சார் எனக்கு சிம்டம்ஸும் இல்லையானா அதுதான் ஜீரியாட்ரிக் மெடிசன். சிம்டம்ஸ் இல்லாமல் இருக்கிறது காமன் ஓல்ட் பீப்புள், அதான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அது மாதிரி சுகர், டயபெட்டிஸ் செக் பண்ணி பார்ப்போங்க. ஒரு சும்மா ரொட்டீனாக பார்த்து பிளட் சுகர் 200 இருக்கும், சிம்டம்ஸும் வெளியும்பாங்க. தட் இஸ் சிம்டம்ஸ். அதனால நோயின் அறிகுறிகள் மாறப்படும், நோயின் அறிகுறி இல்லாமலே இருக்கலாம். அது லாஸ்ட் டைமே நான் சொல்லிக்கிறேன். நிறைய டிசீஸ் ஓல்டேஜ் ஆர் வெரி சைலண்ட். காமனாக பார்க்குறது டயபெட்டிஸ், ஹைப்பர். ஒன்று ஒரு பேஷண்ட் ஒரு நாளைக்கு கொஞ்சம் வந்தார், கால் வலிக்குன்னு சொன்னார். பண்ணிட்டு பார்த்து பிபி 160 100 இருந்தது. அவர் ஒன்லி 50 years. சார் எனக்கு சிம்டம்ஸுமே இல்லையா சார், நடந்தா மூச்சு வாங்கல, மயக்கம் வரல, ஒன்றுமே இல்லை, நல்லா தான் இருக்குன்னாரு. அதுதான் ஜீரியாட்ரிக் மெடிசன். சிம்டம்ஸ் இல்லாமல் இருக்குன்னு சொல்லி நீ போய் டாக்டர் மற்ற பார்த்து. ஸோ உங்களுக்கு சுகர், பிபி, ஹார்ட் அட்டாக், நிறைய பீப்புளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து சின்ன ஏஜில் ஒரு சிம்டம் வரும். நிறைய செஸ்ட் பெயின் வரும், கொரோனாக்கு ஹார்ட் அட்டாக் பெயின் ரேடியேட் லெஃப்ட் சைடில் போகும், லெஃப்ட் சைடு இப்படி போனால் ஹார்ட் அட்டாக். இப்போ பெயின் இப்படி வந்துச்சுன்னா மேபி டியூ டு சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ். ஸோ செஸ்ட் பெயின், ரேடியேஷன் பெட்டிங், ஸ்வெட்டிங் இதெல்லாம் இருந்ததுன்னா டிபிக் ஹார்ட் அட்டாக். இத்தனை இல்லாமையே உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரலாம் ஓல்ட் ஏஜில். உங்களுக்கு தெரியும் 3 ஆர்டரி சப்ளை த ஹார்ட்.
அது ஏதாவது பிளாக் ஆச்சுன்னா உங்களுக்கு சிம்டம்ஸ் வந்து இல்லாம வர்றோம். ஏன் வயசான காலத்து மட்டும் அவ்வளவு சிம்டம்ஸ் இல்லாமே ஹார்ட் அட்டாக் வருதுன்னா, ஒண்ணு வந்து காமன் டயபெட்டிக் நியூரோபதி, நரம்பெல்லாம் ஒரு மறுத்து போயிருது. டயபெட்டிக் நியூரோபதி, இப்போ கை காலெல்லாம் மறுத்து போய் பின்ஸ் நீடு சொல்லுவாங்க டயபெட்டிக் பீப்புளுக்கு, நியூரோபதி. அதே நர்வ் சப்ளை வந்து ஹார்ட் போகும்போது அது நர்வ் சென்சேஷன் குறைஞ்சு போயிடும். பெயின் இருக்கும், பட் அந்த பர்செப்ஷன் எடுத்துட்டு போறதுக்கு மூளை போறது நரம்பு குறைஞ்சிடும். டயபெட்டிக் பீப்புள் மோர் டோன் ஃபார் சைலண்ட் ஹார்ட் அட்டாக். டோன்ட் வெயிட் ஃபார் சிம்டம். கொஞ்சம் நடந்தேன், கொஞ்சம் சாப்பிட்டு போயிட்டு கொஞ்சம் நடந்தேன், என்னவோமா இருக்கும் பாரு, அந்த என்னவோவா இருக்கிறதான் ஹார்ட் அட்டாக் சிம்டம். பெயின் சொல்ல மாட்டோம். ஒரு மாதிரி இன்டென்ஷனா இருக்கு, கேஸ் ப்ராப்ளம் சொல்லுவார். என்னவோமா இருக்கும் பாருன்னா கைமொழி இப்படி இருக்கும், அவ்வளவா இருக்காது. ஸோ டயபெட்டிக் பீப்புள் காமன் சைலண்ட் ஹார்ட் அட்டாக். அடுத்தது வந்து ஒன்று டயபெட்டிக். அடுத்து வந்து இந்த மெயின் பிளட் வெசஸ் பிளாக் ஆகிட்டு வச்சு பிளாக் ஆனால் அப்போ சின்ன சின்ன கொலேட்டர்னு சொல்லுவோம். சிறிய வாய்க்கால் வந்து அழைச்சுன்னா சின்ன சின்ன வாய்க்கால் வழி தண்ணி போற மாதிரி மெயின் ஆர்டரி பிளாக் ஆகிட்டா கூட சின்ன சின்ன ரத்த குழாய்கள் புதுசாக ஆரம்பிச்சு அது வழியே பிளட் சப்ளை போயிட்டு இருக்கும். ஸோ ஹார்ட் அட்டாக் வந்தால் கூட இந்த கொலேட்டரில் பிளட் சப்ளை பண்ணாலும் ஒரு சிவியராக வராது. ஒன்று வந்து நியூரோபதி, ரெண்டாவது நியூ வெசல்ஸ் ஆர் ஃபார்மிங் கொலேட்டர். மூணாவது வந்து மெமரி லாஸ். எவ்வளோ நிறைய ப்ராப்ளம் இருக்கு, அது இது ஒரு ப்ராப்ளம் சொல்லி இக்னோர் இட். வயசான காலத்துல நிறைய டிசீஸ் சைலண்டா இருக்கும். டோன்ட் எக்ஸ்பெக்ட், டோன்ட் வெயிட் ஃபார் சிம்டம். முதல் காமனாக ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், ஹார்ட் அட்டாக். அடுத்தது வந்து ஆஸ்டியோபோரோசிஸ், அது எலும்பு வலிமை இழத்தல். ரொம்ப காமன் ஆஃப்டர் ஏஜ் ஆஃப் 50-60. பர்டிகுலர்லி உமன், அவங்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் இருக்கிறவங்களும் அந்த கால்சியம் டெபாசிட் பண்ணிடும். ஈஸ்ட்ரோஜன் குறைஞ்ச ஒன்று போனதெல்லாம் வீக் ஆகி ரொம்ப வீக்காக போயிடும். அதனால ரொம்ப சிவியர் பாடி பெயின் வந்துடும், கீழே விழுந்து ஃப்ராக்சர் வந்துடும், முட்டு தேஞ்சிடும். இது ரொம்ப காமனாக இருக்கும். இது மாதிரி நிறைய இருக்கும். கேன்சர், கேன்சர் இஸ் காமன் இன் ஆல் தி ஏஜஸ், மோர் சோ இன் ஓல்ட் ஏஜ். நிறைய நம்ம கேன்சர் கவலைப்படுறது என்ன, கேன்சர் வந்தால் அப்புறம் பார்த்துக்கலாங்கிறோம். இப்படி சொல்லவே கூடாது. ஏன்னா இப்போ வந்து ட்ரீட்டபிள் டிசீஸ், கியூரபிள் டிசீஸ்ல கேன்சர் கொண்டு வந்துட்டாங்க. புற்றுநோய் வந்து ஆரம்ப நிலையிலே கண்டறியப்பட்டால் அது குணமாகப்படும் சொல்லி கொண்டு வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர் பிரஸ்ட் எடுத்துக்கலாம், ஈஸி. இப்போ ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணி ஒரு நாடுகள் இருப்போர் கண்டுபிடிச்சிங்கன்னா உடனே மெம்பகிராம் பண்ணி உடனே ஆப்ரேஷன் 100% சக்சஸ். கேன்சர் பிரஸ்ட், அதே மாதிரி கேன்சர் ப்ராஸ்டேட், ஜஸ்ட் ஏர்லி, அடிக்கடி யூரின் போற மாதிரி இருக்கு, ப்ராஸ்டேட் வீங்கி இருக்கு, அதுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் PSA, ப்ராஸ்டேட்டிக் ஸ்பெசிபிக் ஆன்டிஜன், இந்த டெஸ்ட் பண்ணீங்கன்னாவே அதிகமாக இருந்தால் உடனே ட்ரீட் பண்ணி க்யூர் பண்ணி கொள்ளலாம். ஸோ கேன்சரை வந்து க்யூரபிள், யூ டிடெக்ட் இந்த வெரி ஏர்லி ஸ்டேஜ். ஓகே சார், கேன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏர்லி ஸ்டேஜ் கண்டுபிடிக்குதுன்னா இதெல்லாம் நான் ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸாக இருக்கும். ஒன்று வந்து உங்களுக்கு பசி இருக்கு, சாப்பிட்றீங்க, ஆனால் எடை குறைஞ்சிட்டே போகுது, அது வெரி இம்பார்ட்டன்ட் சைன் ஆஃப் கேன்சர். நல்லா பசிக்குது, நல்லா சாப்பிட்றேன், வெயிட் அப்படியே குறைஞ்சிட்டு போயிட்டு இருக்கு. காய்ச்சல், தொடர் காய்ச்சல், 1 வாரம் 2 வாரம் 3 வாரம், மந்த், ஸ்லோ கிரேட் ஃபீவர், ரொம்ப ஹையா இருக்காது, அது மாதிரி தொடர்ந்து காய்ச்சல் இருக்குது. பசி குறையுது, நல்லா தான் எல்லாம் இருக்குது, ஆனால் பசி இல்லை. ஏர்லி சிம்டம்ஸ் ஆஃப் ஸ்டமக் கேன்சர். பசி குறையிறது, எடை குறையிறது, தொடர் காய்ச்சல், இருமல். நீ நாட் ஸ்மோக்கர், தொடாம இருமல் வந்துட்டே இருக்குன்னா தட் மீன்ஸ் சிம்டம்ஸ் ஆஃப் கேன்சர் இந்த லங்ஸ். அப்புறம் இந்த மச்சம், உடம்புல மச்சம் அல்ல மறு இருக்கும், மச்சம் அல்ல மறு கொஞ்சம் பெருசாகிட்டே வந்துச்சுன்னா தட் மே பி சைன் ஆஃப் கேன்சர் ஆஃப் தட் பர்டிகுலர் ஆர்கன். மச்சம் மறு பெருசாகக்கூடாது. அப்புறம் ஒரு புண்ணு இருக்குது, எங்கேயோ ஒரு இடத்துல புண்ணு இருக்கு, டயபெட்டிஸ் இல்லை, எல்லாம் போட்டாச்சு, ஆன்டிபயோட்டிக் போட்டாச்சு, ஆறுதுன்னா தட் மே பி சிம்டம்ஸ் ஆஃப் கேன்சர். ஆறாத புண்ணு, தொடர்ந்து இருமல், அப்புறம் வெயிட் குறையிறது, எடை குறையிறது, காய்ச்சல், இதெல்லாம் தான் சிம்டம்ஸ் ஆஃப் கேன்சர் இந்த வெரி லேட் ஸ்டேஜ். முதல்ல உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது, ஒரு 3 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா ஒரு லிவரில் கேன்சர் இருக்கும், இல்லை வேற ஏதாவது கேன்சர் இருக்கும். இது மாதிரி சிம்டம்ஸ் தொடர்ந்து இருந்ததுன்னா உடனே டாக்டர் போய் பாருங்க. தட் மே பி ஈஸிலி டிடெக்டபிள் அண்ட் ட்ரீட்டபிள். ஸோ காமன் டிசீஸ் பற்றிலாம் சொல்லிட்டேன். இப்போ வந்து எங்கள் ஃபவுண்டேஷனை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கிறேன். நாங்கள் வந்து ஒரு 7 இயர்ஸ் முந்தி டாக்டர் VS நடராஜன் முதியோர் நல அறக்கட்டளைன்னு ஆரம்பித்தோம். ஜீரியாட்டிக்ஸ்லேயே நாம தான் ஃபாதர் ஆஃப் ஜீரியாட்டிக்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பேர்லேயே ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்தா நிறைய மெசேஜ் சொல்லலாம். இப்போ நான் சொல்றதெல்லாம் பிஃபோர்
ஸ்டார்டிங் ஃபவுண்டேஷன் சென்னையில் மட்டும்தான் போயிட்டு இருக்கோம். ஸோ நிறைய லெக்சர்ஸ் கொடுப்பேன், நிறைய ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கிறேன். இது வந்து ஒரு டெப்த்தாகவும் அகலமாகவும் ஆழமாக பரவும்னா நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இதே டைப்ல விஎஸ் நடராஜன் முதியோர் அறக்கட்டளைன்னு வந்து ஒரு 7 years முன்னாடி ஆரம்பிச்சோம். அது நல்லா போயிட்டு இருக்கு. அதில் மெயின் அப்சர்வேஷன்னா நிறைய இடத்துல எனக்கு நிறைய லெக்சர் கொடுக்குறோம். லெக்சர் எதுக்குன்னா முதுமையான நோய் வரும், கஷ்டப்படணும், இப்படிதான் அப்படி எடுக்க வேண்டியதில்லை. முதுமை காலத்தோட நோயின்றி நலமாய் வாழன்னு ஒரு பாசிட்டிவ் சைட் ஆஃப் ஓல்ட் ஏஜ் அதை கொண்டு கொடுப்போம். அப்புறம் வந்து நிறைய லெக்சர் போகிறோம், நிறைய மெடிக்கல் கேம்ப் போவோம். இப்போ தென்காசியில் வருஷம் ஒரு வாட்டி ஒரு 20 years போயிட்டு இருக்கோம். அதில் நிறைய டிசீஸ் கண்டுபிடிச்சி நாங்கள் ட்ரீட் பண்ணுறோம். ஸோ கேம்ப் போகிறோம், லெக்சர் போகிறோம். ஒவ்வொரு புறமே நாங்கள் நிறைய வாக்கத்தான் மாதிரி விழிப்புணர்வு ப்ரோக்ராம் நிறைய போகிறோம். விழிப்புணர்வு இப்போ கேன்சர் பற்றியோ இல்லை நிமோனியா பற்றியோ வேக்சினேஷன் பற்றியோ வந்துச்சுன்னா நீங்கள் அண்ணா நகரில் இந்த மாதிரி இருக்கலாம். ஒரு பீச்சிலே போய் ஒரு வாக்கத்தான் போய் ஒரு பிரிவென்ட் ஒரு அவேர்னஸ் கொண்டு வருவோம். அது இல்லாமல் இந்த குடும்பத்தில் முதியோர்கள் வந்து பழைய மாதிரி மதிக்கிறது இல்லை. தேர் நாட் ப்ராப்பர்லி ரெஸ்பெக்ட் இந்த ஃபேமிலி. அது வாட்டிக்கல் எல்டர் அப்யூஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஃபேமிலி டிஃப்ரெண்ட் இருக்கும். ஒவ்வொரு ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெரியாட்ரிக் முறையில் நிறைய முதியோர் பார்க்குறேன், முதியோர் ஃபேமிலி பார்க்குறேன். நிறைய ஃபேமிலியில் முதியோர் ஒரு பேர்டனாக தான் பார்க்குறாங்க. அது ஒரு அவங்க ஒரு சுமையாக தான் பார்க்குறாங்களா, அது ஒரு அவங்க நல்லா பார்க்கறது இல்லை. இது வந்து என்ன ஆச்சுன்னா 2008 உலக ஐக்கிய நாடுகள் சபை வந்து ஒவ்வொரு வருஷமும் June 15 அன்னைக்கு எல்டர் அபியூஸ் அவேர்னஸ் டே, உலக முதியோர் அவமதிப்பு எதிர்த்து உறுதிமொழி எடுத்துக்கிறது, ஒரு பிளட்ஜ் எடுத்துக்கிறது. அது மாதிரி நாங்கள் என்ன பண்ணோம், கவர்மெண்ட்ல ஒரு ஜியோ வாங்கிட்டு வந்து தமிழக எல்லா ஸ்கூல்லையும் June 15 அன்னைக்கு ஒரு 11 o'clock டேக் பிளட்ஜ் அகேன்ஸ்ட் எல்டர் அபியூஸ். அது நாங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இது பெரிய ஒரு அவேர்னஸ். ஏன் ஸ்கூல் சில்ட்ரன் சூஸ் பண்ணா அவங்க யங் பிளட், வெர்ஜின் மைண்டு. நம்ம என்ன சொன்னாலும் மைண்ட் நல்லா ஏறிக்கும். இப்படி எவ்வளோ இயர் 12th ஸ்டாண்டர்ட் சொல்லிட்டு வெளியே போகும்போது ஹவு டு ரெஸ்பெக்ட் த எல்டர்ஸ். இது ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். இது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் புக்ஸாக போடலான்ட்டு ஜேர்னல் ஒன்று கொடுங்க. ஜேர்னல் முதுமையான பூங்காட்டு ஜேர்னல் முதுமையான பூங்கா ஜேர்னல் பெருசா இருக்கு. இது வந்து எப்படின்னா ஒரு யங்ஸ்டர்ஸுக்குன்னு இது வரலும் வயசானவங்களுக்கு தான் ஜேர்னல் இல்லை, மற்றவங்க எல்லாத்துக்கும் யங்ஸ்டர்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஜேர்னல் இருக்கு. எல்டர்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஜேர்னல் எதுவும் யாரும் போட்டதில்லை. நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் ஃபவுண்டேஷன் மூலம் வழியோட முதுமையான பூங்காட்டு ஜேர்னல் வந்து நாங்கள் போட்டிருக்கோம். இது வந்து மந்த்லி ஜேர்னல். தெரியலங்க, முதுமையான பூங்காட்டு மந்த்லி ஜேர்னல். இது மாசம் வந்துட்டு இருக்கு. இதுல எல்லாமே சொல்லுவோம். முதுமைக்கால் வர நோய்களை மட்டும் சொல்லாம நோயில் வராம தடுக்கிறது எப்படி, அதுக்கு என்ன மாதிரிலாம் சிகிச்சை பண்ணிக்கலாம், அப்புறம் ஆண்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும், பெண்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும், சமையல் குறிப்பு, ஜோக்ஸ் நிறைய இருக்கும். உங்களுக்கு போர் அடிக்காம போயிட்டு இருக்கும். ஆரம்பிச்சு 7 வருஷத்துல வந்து ஆயிரக்கணக்கான ஜேர்னல் போயிட்டு இருக்கு. இது எங்க கிடைக்குது அப்ப நான் சொல்றேன். இது தவிர நாங்க நிறைய புக்ஸ் போட்டுட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு புக் எடுத்து எல்லாம் புது புக் போட்டு இது வேண்டாம். இது பெரிய புக்கில் எடுத்து வேணும். பெரிய ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றதுன்னா, இது வந்து பெரிய புக் இது கொடுத்து நான் பார்த்தேன். அந்த முக்கியமானது நான் சொல்றது முதியோர் நலம். இதுதான் ஆல்மோஸ்ட் லைக் பைபிள். இதுல வந்து எல்லாமே வரும். வயசான வர நோய்கள், ஆண்களுக்கு எப்படி வரும், பெண்களுக்கு எப்படி வரும், எப்படி வராம இருக்கிறது, என்ன மாதிரி எக்ஸசைஸ், என்ன மாதிரி ஃபுட் எல்லாமே இருக்கும். இது வந்து முதியோர் நலம். இதுக்கு அடுத்து என்ன பண்ணோம், எக்ஸ்க்ளூசிவ் ஆண்களுக்காக மட்டும் ஆடோர் நலம்னு போட்டோம். அது ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு. இதுக்கு அடுத்தது மகளிர் நலம், ஆண்களுக்கு பெண்களுக்கும் இருக்கும். எங்க புக்ஸ் எல்லாமே ஹை கிளாஸ் பிரிண்டிங்கா இருக்கும், ஆர்ட் பேப்பர் பிரிண்டிங்கா இருக்கும், கலர்ல இருக்கும். விலை ரொம்ப சீப்பா தான் இருக்கும். ஒரு 100 ரூபா 50 ரூபா இப்படிதான் இருக்கும். ரொம்ப காஸ்டா இருக்கும். இதுக்கு அடுத்தது இது ரொம்ப டிஃபரெண்ட் டைப்பான புக்ஸ் வந்து வலி தீர வலி, பியூர்லி பிசியோதெரப்பி. நிறைய டிசீஸ் ஓல்டேஜ்ல வந்து
இந்த பிசியோதெரபி எக்ஸசைஸ் பண்ற மூலமே கியூர் பண்ண முடியுது இந்த புக் வந்து இருக்கு. இப்போ வந்து வயசான யோகா பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியும்ட்டு வயசானவங்களை வச்சே நாங்கள் படம் எடுத்து போட்டுருக்கோம். ஓல்டேஜ்லேயே என்ன மாதிரி யோகா பண்ணலாங்கிறது வந்து எக்ஸ்பிளைன் எல்டர்லி பீப்புளுக்கு பண்ணிருக்கிறோம். இது அப்புறம் சித்த மருத்துவம் இருக்கு. இது இல்லாம ஜீரியாட்டிக் நர்சிங் ஒரு புக் இருக்கு. நிறைய டாக்டர்ஸ் ஜாயின் பண்ணிருக்கிறாங்க. ஜீரியாட்டிக் நர்சிங் ஒரு புக் இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு அந்த புக்கு. அது ஆல் அபவுட் நர்சிங் இங்கிலீஷ்ல இருக்கும். இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணுவோம்னா, வயசான காமனா வர ப்ராப்ளம் வந்து கீழே விழுதல், ஃபால்ஸ் ரொம்ப ரொம்ப காமன். இது நல்லா இருப்பாங்க, வாக்கிங் போயிட்டு வந்து திடீர்னு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவாங்க. கீழே விழுந்தா மண்டையில் அடிபட்டு ப்ளீடிங் இருக்கலாம், இல்லை கையில் அடிபட்டு ஃப்ராக்சர், ஹிப் ஃப்ராக்சர் வந்திருக்கலாம். கேன் ஈஸிலி ப்ரிவென்டட். என்ன பண்ணிருக்கோம்னா, நாங்கள் இந்த ஒரு 2000 காப்பி பிரிண்ட் பண்ணி எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லை, நீங்கள் என்னுடைய ஃபவுண்டேஷன் முதல்ல சொன்ன புக்ஸ்லாம் நீங்கள் வாங்குறீங்கன்னா இந்த புக்கு ஃப்ரீயாக போட்டு தருவோம். ஃபவுண்டேஷன் எந்த புக்கு நீங்கள் வாங்கினாலும் சரி, இந்த ஃபால்ஸ் புக்கு ஒரு 20 ரூபா ஒர்த்து, இதை எனக்கு ஃப்ரீயாக போட்டு கொடுப்போம். அதனால இதோட வந்து நாங்கள் ஜூம் மீட்டிங் போடும்போது இந்த பூங்காட்டுன்னு ஒரு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. நிறைய யூடியூப் சேனல் பார்க்குறீங்க, பூங்காட்டுன்னு போட்டு பாருங்க. அதை பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது நிறைய மேட்ரு எங்களுக்கு இருக்குது. இப்போ ஜேர்னல் எங்கே இருக்குது, புக்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து எங்கே கிடைக்குன்னு அந்த நோட் புக் கொடுங்க. இது நான் 2 நம்பர் தரேன். முதுமையில் வர சில ஹார்மோன்ஸ் ஒன்று இருக்கு. பிட்யூட்டில் கில்லர் ஹார்மோன் இருக்கு. இந்த கில்லர் ஹார்மோன் 30-40 இயர்ஸ்லாம் அவ்வளோ சுரக்காது. அதுக்கப்புறம் கில்லர் ஹார்மோன் சுரந்து நம்மளை வந்து ஏஜிங் வந்து குறைச்சிருது. அதே மாதிரி பீனியல் கிளாண்டு ஒன்று இருக்கு மைண்டில், சின்ன கிளாண்டு. அது வந்து ஒரு மெலோட்டனின் ஒரு ஹார்மோன், இட்ஸ் குட் ஹார்மோன். அது வந்து ரொம்ப ஜேர்னல் ஹாப்பியாக இருக்கும், ஒரு லைஃப் ரொம்ப ப்ளஸ். இந்த மெலோட்டின் ஹார்மோன் ரொம்ப நல்லது. ஆனால் அது கொஞ்சம் ஏஜாக குறைஞ்சி போயிடுது. ஸோ மெலோட்டின் ஹார்மோன் குறையுது, இந்த இந்த மெலோட்டின் ஹார்மோன் குறையுது. அடுத்து growth ஹார்மோன் ஒன்று இருக்கு. அது growth ஹார்மோன் ஏஜாக அது வந்து ரொம்ப நல்லது. ஏஜ் 50 growth ஹார்மோன் குறைஞ்சிருது. ஹார்மோன் சிகிச்சை சேஞ்சஸ்னாலேயே நம்மளுக்கு ஏஜிங் ப்ராசஸ் வந்து சொன்னேன். அப்புறம் சொன்ன புக்ஸ் எல்லாம் எங்கே கிடைக்குன்னு தயவுசெய்து நீங்கள் ஒரு நோட் புக் எடுத்துங்க, வேணா எடுத்துங்க. இது என் ஃபவுண்டேஷன் ஆஃபீஸோட நம்பர். இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்ன புக் சொன்னாலும் உடனே ப்ராம்ப்டாக ரிப்ளை பண்ணுவாங்க. அதை அனுப்பிச்சுங்க. அந்த புக்கோட நீங்கள் சொல்லாமே அவங்களும் இந்த ஃபால்ஸ் புக்கு இலவசம் போட்டு கொடுத்துருவாங்க. சப்போஸ் இந்த நம்பர் எழுத மறந்துட்டீங்கன்னா நம்ம முத்துக்குமார் சார் கான்டாக்ட் பண்ணால் அவர் நம்பர் கொடுப்பாரு. நான் அந்த குரூப்லேயே ஷேர் பண்ணியிருக்கேன் ஐயா, அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த குரூப்லேயே. 7200 519167. I'll repeat, 7200 519167. இன்னொரு நம்பர் இருக்கு, 8122022173. I'll repeat, 8122102173. இது கான்டாக்ட் பண்ணி நாளைக்கு ஒன்றா நீங்க ஒரு ஆள் கான்டாக்ட் பண்ணா உங்களை இந்த புக்ஸ் வாங்கலாம். ஸோ வந்து ஓரளவுக்கு ஒரு முதியோர் ஏற்பட்ட பிரச்சனை சொல்றோம். எப்போ ஓல்டேஜ் பிகின் ஆகுது, ஓல்டேஜ் ஆரம்ப அறிவு. இப்போ லேட்டஸ்ட் என்ன சொல்றேன்னா, ஓல்டேஜ் எப்போ ஆரம்பிக்குது? இப்போ ரிசர்ச் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, ஒரு கரு உற்பத்தி ஆகும் பொழுது அந்த குழந்தை முதுமையின் முதல் படி எடுத்து சொல்றாங்க. எப்போ இந்த குழந்தை வந்து பர்த்ல கரு உற்பத்தி ஆகுது, அப்போ ஸ்டெப்பிங் எடுத்து ஓல்டேஜ் ஃபர்ஸ்ட் டேன்னு சொல்றாங்க. ஸோ ஏஜிங் வந்து எப்போ வேணாலும் ஆரம்பிக்கலாம். இப்போதைக்கு 60 அண்ட் எப்போ ஓல்டேஜ் ப்ராப்ளம், இன்னும் கொஞ்ச நாள் 60 மாற வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சி முடிச்சுக்கிறேன். சந்திப்போம், நிறைய பேசுவோம். உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வேணும் நீங்க எல்லாம் எழுதி முத்துக்குமார் கொடுத்தா அப்படின்னா ஒரு செஷன் கொஸ்டினுக்காகவே தனியாக வச்சுக்கலாம். ஸோ அதை நான் ஒரு வாட்டி பேசுறத விட நீங்க என்ன ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப முக்கியம். அதை வச்சு அது தகுந்த மாதிரி பேச முடியும். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு.